அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? பயோ நேச்சரின் பல படைப்புகள் எந்தெந்த நேரத்தில் எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கிற இந்த போர் சூழல்ல ரசாயன உரங்கள் இன்னைக்கு விலையேற்றம்ன்றது மிகப்பெரிய லெவல்ல இருக்குது. இந்த சூழல்ல நம்ம இயற்கை உரங்களை எதற்காக பயன்படுத்தணும், எந்த நேரங்களில் பயன்படுத்தலாம், இதை பயன்படுத்துவதால நமக்கு என்ன லாபம் வரும், இது உண்மையிலே பயனை தருமா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு விவசாயம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்னினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால வறட்சி வரும் அப்படின்றாங்க. ஆல்ரெடி மழை குறைவாக தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னா செப்டம்பர் மாதம்லாம் மிக கடுமையான வெயில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகும், பயிர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நோய்கள் பூச்சிகள் தாக்குதல் அதிகமாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நீங்கள் மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணாலும், உதாரணத்துக்கு சாறு ஒழிஞ்சும் பூச்சிகள் இருக்குது அப்படின்னா அதிகப்படியான வெயில் இருக்கும்போது எந்த மருந்து அடித்தாலும் கண்ட்ரோல் ஆகாத சூழ்நிலை இருக்கும். அப்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் உரங்களை குறைவாக உபயோகப்படுத்தி இயற்கை உரங்களை நிறையா உபயோகப்படுத்தணும் உங்களோட கேட்டுக்கொள்கிறேன். அப்போது நம்ம இந்த இயற்கை உரங்களை பயன்படுத்தும் போது இயற்கையாகவே பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் குறையும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயலில் இருக்கிற நுண்ணுயிர்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அடுத்து ஆர்கானிக் கார்பன் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அப்போ இதெல்லாம் ஆகும்போது என்ன ஆகுனா இயற்கையாகவே அந்த பயிருக்கு நுண்ணூட்டங்களும் கிடைக்கும். அடுத்தது உங்களுக்கு செலவு குறையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அந்த மண் வளமான மண்ணாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நண்பர்களே. இப்போது நம்ம இந்த பயோ நேச்சர் ப்ராடக்ட் என்னென்ன, அதை எப்போ பயன்படுத்தலாம்னு நம்ம பார்க்கலாங்க. உதாரணத்துக்கு எனர்ஜி ப்ரோ இருக்குது, அது 50 கிலோ பேக்கில் வருது. அதை பார்த்தீங்கன்னா நெல் நடவு அப்படின்னா நட்ட ஒரு 4வது நாள் நீங்கள் ஏக்கருக்கு 50 கிலோ வீதம் பயன்படுத்தலாம். இதனோட நீங்கள் வேம் சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர் கிராப் எதுவாக இருந்தாலும் முளைச்சி வெளியே வந்த பின்னாடி நீங்கள் ஒரு 7வது நாளோ 8வது நாளோ இதை ஏக்கருக்கு 50லேருந்து 100 கிலோ வரைக்கும் எனர்ஜி ப்ரோவை பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்தும் போது என்ன ஆகுனா டில்லர்ஸ் நல்லா வருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பயிர் ஒரு தரமான வளர்ச்சியை எட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெல்லாகட்டும் அதர் கிராப் ஆகட்டும் 15லேருந்து 25 நாளுக்குள்ளே ஃபைட்டோசில் நெல்லாக இருந்தால் ஏக்கருக்கு 1 மூட்டையும், அதர் கிராப்பாக இருந்தால் ஏக்கருக்கு 2 மூட்டையும், கூட ஹியூமேக் 1 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தும் போது பூச்சிகள் நோய்கள் தாக்காத செடிகளை நீங்கள் பார்க்க முடியும் நண்பர்களே. இப்போது நீங்கள் இதில் ஃபைட்டோசில் கொடுக்கும்போது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அவ்வளோவா தாக்கிறது கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெமட்டோட் அப்படிங்கிற வேர்ப்புழு பெருசாக தாக்கிறது கிடையாது நண்பர்களே. அடுத்தது எப்போ நம்ம என்ன கொடுக்கலாம், அடுத்தது நெல்லுக்கு 35 நாளில் பார்த்தீங்கன்னா குரோமேக் அப்படிங்கிறத ஏக்கருக்கு 1 மூட்டை வரைக்கும், அதர் கிராப் வந்தாலும் ஏக்கருக்கு 1 மூட்டை, இப்போ கடலை அடுத்து வாழை எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏக்கருக்கு ஒரு மூட்டை வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ வாழை பயிரெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4வது மாதம் 5வது மாதத்தில் இந்த குரோமேக் ஏக்கருக்கு 2 மூட்டையும், அதுவும் கூட ஹியூமேக் ஒரு 2 கிலோவும் சேர்த்து ட்ரன்ச்சிங் கொடுக்க சொல்கிறோம். அதுவே பார்த்தீங்கன்னா நெல் அடுத்தது பார்த்தீங்கன்னா நெல் கதிர் வரதுக்கு முன்னாடி ஏக்கருக்கு 1 மூட்டை ஃபைட்டோசில் 1 கிலோ ஹியூமேக் கொடுக்கும்போது கதிர் நல்ல நீளமாக வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பார்க்க முடியும் நண்பர்களே. இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிலோட தாக்கமோ அடுத்தது பூச்சிகளோட தாக்கமோ அதிகமாக நீங்கள் பார்க்க முடியாது. பயிர் ரொம்ப திடமான ஒரு தெளிவான பயிரை பார்க்க முடியும். இதனால் மகசூல் பாதிப்போ இல்லை மற்ற விஷயங்களோ உங்களுக்கு செலவோ உங்களுக்கு அதிகரிக்காது. நீங்கள் சிறப்பான ஒரு மகசூல் எடுக்க முடியும். இந்த பயோ நேச்சரின் அனைத்து பொருட்களையும் பயன்படுத்தி நல்ல முறையில் மகசூல் எடுக்கவும், உங்கள் மண் வளத்தை பாதுகாக்கவும், உங்களோட ஃப்யூச்சரில் உங்களோட அடுத்த சந்ததிக்கு நல்ல மண்ணையும் நோயற்ற வாழ்க்கையும் விட்டு போக எங்களோட பயோ நேச்சரின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே.